அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் வக்ரம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்துங்க, அதாவது நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ர காலம். இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எப்பேற்பட்ட ஒரு அற்புத பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார். தொழில், குடும்பம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சுப நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த காலத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம், எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி அன்பர்கள், அற்புதமான யோகக்காரகன் யார்? சனி பகவான். காரணம் என்னென்னா, இருக்கிற யோகத்திலேயே தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் தான். ஏன்னா சனி ஒருத்தருக்கு பலமான ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பிறவி ஜாதகத்தில் நிச்சயமாக அவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. சிலர்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சிறு வயதிலிருந்து எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. படிப்பு கூட சரியாக படிச்சிருக்க முடியாது, குறைந்த படிப்பு படிச்சிருப்பாங்க. பெற்றவர்கள் சம்பாரித்து வச்ச சொத்து சுகத்தை வச்சு அவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க. சொந்த முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் சிரமப்பட்டு ஒரு முயற்சி எடுத்து கடைசியில் பார்த்தோம்னா அந்த கஷ்டப்பட்டவங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் பார்த்து அதிசயப்படுவாங்க, எப்படி இந்த அளவுக்கு ஸ்டார் ஆகிட்டார், என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தார், எப்படியோ இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அவர் கார் என்ன, வீடு என்ன, வாழ்க்கை என்ன அப்படின்னு ஆச்சரியப்படும். அது நம்மளுடைய சமுதாயத்தில் ரொம்ப பேர் நாமளே பார்த்ததை ஆச்சரியப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய பவர் இந்த நவகிரகங்கள் யாருக்குன்னு கேட்டோம்னா அது சனி பகவானுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக. ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதாவது நம்மளுடைய பேரம்பேத்தி வரைக்கும் அழியாத சொத்துக்களை அப்படியே அமக்கலப்படுத்தி பாதுகாப்பு பண்ணி வைப்பார். அந்த அளவுக்கு நம்ம சம்பாதனை பண்ணிடுவோம். திடீர் யோகத்தை கொடுப்போம் சனி பகவான். அதனால தான் கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன், இப்படி பல விஷயங்களை இந்த நவகிரகங்களிலேயே சனி பகவானுக்கு தான் அந்த சிறப்பு. அதனால தான் ஈஸ்வரன் பட்டத்தை வென்றவர் சனி பகவான். ஒரு ராசியில் உட்கார்ந்தார்னா 2.5 வருஷ காலம் பொறுமையாக நகர்ந்து போயிட்டு இருப்பார். அவருடைய நகர்வு எப்படி இருக்குன்னா, நல்லதாக இருந்துருச்சுன்னு வச்சுங்களே, அற்புதமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையை சொல்ல போனோம்னா, அதாவது 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்தது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வை உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தது. அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுறது அற்புதம் தான். இருந்தாலும் அந்த பார்வை பலம் உங்களுக்கு லாபஸ்தான பார்வை தன்னுடைய ஜென்மத்தை பார்க்கும்போது சில தடுமாற்றங்களை கொடுத்துருக்கும். எப்படின்னா, உங்ககிட்ட உண்மையே சொல்ல போனோம்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ரிஷபராசி காளை மாடு. உண்மையிலேயே குடும்ப பொறுப்பிலிருந்து மற்றவங்க வளர்ச்சி வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு திருப்தியை, சந்தோஷத்தை, நிம்மதியை அடையணும்னு நினச்சா நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இரவு பகல் பார்க்க மாட்டீங்க. நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. நான் கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டு நான் இந்த வேலையை முடிச்சே ஆகுவேன் அப்படிங்கிற பிடிவாத குணத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. அதனால தான் சுக்கிரன் உங்களுடைய ஆட்சியில் அதிகாரத்தை செலுத்துவார். தனம் செல்வாக்கு காலபுருஷ தத்துவத்தில் 2வது வரக்கூடிய தனராசி. அப்பேற்பட்ட உங்களுக்கு சில சமீப காலமாக சில விஷயங்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க முடியல. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விதத்தில் சில போராட்டங்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகிருக்கும். எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்ததுங்க. சின்ன பிரச்சனைங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி ஆச்சுன்னு தெரியல, போராட்டமாக போயிட்டுருக்கு.
என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பெரிய சக்ஸஸாக எப்படி சொல்லணும், ஒரு பெரிய அதாவது பெரிய கோடிக்கணக்கு ஒரு பிஸ்னஸ் பெரிய அளவில் நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு அடித்தளம் போடுவீங்க, முயற்சிகள் எடுப்பீங்க. ஆனால் எல்லாம் ஓகே, ஒரு 90% சக்ஸஸ், 10%ங்க என்ன ஆச்சுன்னே தெரியும், பிரேக் ஆயிடுச்சு, அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. சரியாக அதை நகர்த்த முடியல, சாதகமாக பயன்படுத்த முடியல. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாகும். ஏன்னா இதனால் இந்த பிரச்சனைனால ரிஷபராசி அன்பர்களுக்கு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கும். அங்கே வாங்கியிருப்போம், சொன்ன வாக்கை காப்பாற்றுவோம், 10 ரூபா போட்டோம்னா 20 ரூபா சம்பாதிப்பீங்க, 20 ரூபா இல்லை 500 ரூபா சம்பாதிப்பீங்க. ஏன்னா உங்களது 1% முதலீடுனா, ஆனால் 100% லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலிங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அது ரிஷபராசி. அது சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கூட அந்த முதலாளியை நீங்கள் வாழ வைக்கக்கூடியவர். ஒரு சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஒரு மளிகை கடைக்கு நீங்கள் வேலைக்கு போனால் கூட கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடம், அந்த இடம் அற்புதமாக இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரிஷபராசி எந்த இனம் பாலினமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் யோகசாலி தான் ராசிக்காரது ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த தடுமாற்றங்கள் இருந்தது பார்த்தீங்களா, இந்த தடுமாற்றத்தை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த சனி பகவான் வக்ர நிலை. எப்போ? ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரம் நிலை அடைய போகிறார். வக்ரம்னா என்னங்க, இயல்பு நிலைக்கு மாறான ஒரு அமைப்பை கொடுக்கறது. எது நம்ம நெகட்டிவாக இருந்ததோ, எது சரியில்லாமல் இருந்ததோ அது சரிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் வக்ர நிலை. ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் தடப்பட்ட விஷயங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய காலம்தான் இந்த வக்ர நிலை. அப்போது இது கிட்டத்தட்ட 4 மாதம், 138 நாள், சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் அதாவது உங்களுடைய தொழில் மட்டும் கிடையாது, குடும்ப வாழ்க்கையில் சில கசப்புகளை சந்திச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ ஒற்றுமையை சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு மன மகிழ்ச்சி இல்லை, சிறு சிறு பிரச்சனைகள் என்னை பெரிய காயப்படுத்திருச்சு. அதனால் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல. அடுத்தவங்களுடைய தலையீடுகள்னால தன்னுடைய குடும்பத்தில் இருந்த நிம்மதி பறி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு வெறுப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய மனச்சங்கடங்களை விலக்கி போக்குறது மட்டும் கிடையாது, அதை சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த நேரம், சனி வக்ர காலம். அப்போது இந்த சமயத்தில் சில கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சில கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அடுத்தவங்க உங்களை யார் உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி நீங்கள் கூடி உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா, அடுத்தவங்களை வழிகாட்டிங்க. ஆனால் நாம் இன்றைக்கி ஏமாளி ஆகிட்டோம். ஏமாளி ஆனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம முட்டாளுங்கிற ஸ்தானத்தில் பார்க்குற சூழ்நிலைகள் நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வைராக்கியமாக சாதிக்கக்கூடிய காலம், புரியுங்களா? உறவு முறையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, யாருக்கு முன்னால் வைராக்கியமாக சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த காலத்தை, அந்த நேரத்தை, இந்த நேரம். அப்போது இதை சரியாக நீங்கள் முயற்சி எடுங்க. நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெற்றியாளர்கள் தான். எந்த விதத்திலையும் உங்களுக்கு நிகர் மற்றவங்க கிடையாது, அது நீங்கள் தான். அதனால் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, ஒரு அற்புதத்தை சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரகன் ஒரு சிறப்பான பாக்கியத்தை கொடுத்தே தீர்வார், மாற்றமே இல்லை. இருந்தாலும் நான் சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசிக்கு இப்போ கிரக நகர்வுகளை வச்சு இந்த சனியின் நிலைப்பாட்டை நம்ம சொல்லியிருக்கிறோம், சரிங்களா? இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பலமாக இருக்கணும், புரியுங்களா? சனி பொறுத்த வரைக்கும் பிறவி ஜாதகத்தில் சனியோட நிலைப்பாடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதாவது பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பிறவி ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.